இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. தேவனால் சாதாரணமான காரியங்களையும் செய்ய முடியும், அசாதாரணமான காரியங்களையும் நடப்பிக்க முடியும். அவருடைய கிரியைகள் மென்மையானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாக நீதியை செய்கிறவர்களையும் அவர் காட்டும் வழிகளில் நடந்து அவரை நினைக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். தன்னுடைய பாவமான காரியங்களை எண்ணி மனம் வருந்துபவர்களை மன்னிக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவதாக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய விருப்பத்தின்படியே அவர்களை உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார்கள், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று வெளிப்படையாக அறிக்கை செய்தனர். கர்த்தருடைய கரத்தில் இருப்பவர்களை அவர் மறுபடியும் வணைந்து உருவாக்கி புதிய சிருஷ்டியாக மாற்றுகின்றார். இன்று நாம் அனைவரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றோம். அவரே நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருவாக்குகிறவர் என்பதை நாம் விசுவாசத்தோடு நம்புவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியை என்பதை அறிந்து கொள்ள செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.